அத்த மலரு, என்னப்பா எவ்வளவு அழகா இருக்கதாயி, யாரும் கண்ணும் பற்ற கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. சரி, போய் சாப்பாடு எடுத்துட்டு வாதாயி. இன்னைக்கு உங்க ஐயால செஞ்ச கறி மீன் எல்லாத்தையும் சாப்பிடணும். சரிப்பா, இருங்க எடுத்துட்டு வரேன். உட்காருங்க. என்னங்க உட்காந்துருக்கீங்க? சாப்பாடு எடுத்துட்டு வரவா? அடிப்படி இவளே, உங்க ஐயால சாப்பிட்டு சாப்பிட்டு என் நாக்கெல்லாம் செத்து போச்சு. இன்னைக்கு ஒரு நாள்னால என் மக சமைச்சதை சாப்பிட்டுக்கிறேன். நல்லா சொல்லுவியா? உனக்கு இத்தனை வருஷமா சமைச்சு பட்டேன் பத்தியா, என்னைய சொல்லணும். பேசாம போதாயி, இன்னைக்கு ஒரு நாள் நிம்மதியா கஞ்சி குடிக்கலான்னு பாக்குறேன். இன்னைக்கும் ஏதாச்சும் வம்பு இழுத்து வைக்காத. அதானே, என்னைய பார்த்தா தான் உனக்கு வம்பு கரிமானி இருக்கும். உன் மகா நல்லவா, நான் கெட்டவ, அப்படித்தானே? பேசாம போடு என்கிட்ட. சாப்பிடுற நேரத்துல வந்து தொந்தரவு பண்ணாம சட்டுப்பட்டுன்னு சாப்பிட்டு ஜல்லிக்கட்டுக்கு வேற அந்த மாட்டை கொண்டுட்டு கிளம்பணும் நானு. ஆமா, அது ஒண்ணுதான் அந்த வீட்டுல குறைச்சலா இருக்கு. இந்த மாடை விஜயா விஜயான்னு சொன்னா கேக்குறாரு அந்த மனுஷன். இருங்க இருங்க, அப்பன்னு மகளும் அந்த ஜல்லிக்கட்டை மாடை கட்டிக்கிட்டு அழுகுறீங்கல்ல, இருங்க வச்சுக்கிறேன். இவளுக்கு வர வேலை இல்ல, சும்மா வந்துகிட்டு நெய் நெய்னுக்கிட்டு. இந்தாங்கப்பா சாப்பிடுங்க, நல்லா வயிறார சாப்பிடுங்கப்பா. ரொம்ப நாள் ஆச்சுதாயி உன் கையால சாப்பிட்டு. ஏன்பா போய் சொல்றீங்க? தினமும் என் கையால தானே சாப்பிடுறீங்க. இல்ல தாயி, இப்படி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்றேன். வா அப்படியா? சரிப்பா சாப்பிடுங்க. ஞம் 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 ஞம். சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு தாயி. சரிப்பா சாப்பிடுங்க. ஞம் 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 ஞம். இன்னைக்கு எல்லார் வீட்லயும் நல்லா கறி எடுத்து சமைச்சு சாப்பிடுவாங்க. ஆனா டாக்டர் சரவணனுக்கு செஞ்சு கொடுக்க யாருமே இல்லையே, என்ன பண்ணலாம்? அப்பா, ஜல்லிக்கட்டுக்கு மருந்தை கொண்டு போறதுக்கு பேரெல்லாம் எழுதி கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டே தாயி, இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பணும். மருந்து ரெடியா இருக்கான்ல? மருது எப்பயோ ரெடியா இருக்காம்பா. சரி தாயி, நீ சட்டுப்பட்டுன்னு கிளம்பு, சீக்கிரமா போயிட்டு வந்துருவான். இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? இன்னும் ஒரு மணி நேரத்துல கிளம்பணும் தாயி. சரிப்பா, நான் கிளம்புறேன். இன்னும் 1 மணி நேரம் இருக்குல்ல, டாக்டருக்கு போய் எப்படியாவது நம்ம சாப்பாடை கொடுத்துட்டு வந்துருவோம். பாவம் அவருக்குன்னு யார் இருக்கா? இத்தனை நாள் எப்படியோ தெரியல. இனிமே என் மனசுக்கு பிடிச்சவருக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. எல்லாமே நான் பார்த்து பார்த்து செய்யணும் அவருக்கு. என்னதான் யோசிச்சுட்டு இருக்க? ஒன்னும் இல்லப்பா. சாப்பாடு எப்படி இருக்கு? அதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேனே தாயி, நீ சமைச்ச சாப்பாடை சாப்பிடுறதுக்கு தனியா வயிறே வேணும் தாயி. வாங்கப்பா. இவ்வளவு அவசரமா எங்க போகுது இந்த கழுதை? வீடும் பூட்டி கிடக்கு, இங்கேயும் பூட்டி கிடக்கு. டாக்டர் இங்கேயும் இல்லை, எங்க போயிருப்பாரு? யார்ட்டாச்சும் கேட்டு பார்க்கலாமா? அந்த அக்கா வர்றாங்க, அவங்ககிட்ட கேட்டு பார்ப்போம். அக்கா அக்கா, என்னம்மா மலரு? அக்கா இன்னைக்கு ஆஸ்பத்திரி திறக்கலையா என்ன? நல்ல உள்ள மணி. பாவம் அந்த டாக்டர் லீவு கூட போடாம வந்து வைத்தியம் பார்த்துட்டு போறாரு. இன்னைக்கு கவர்மெண்ட் லீவு. இன்னைக்கு ஒரு நாள் ஆச்சு அந்த ஆளே நிம்மதியா இருக்கட்டும். ஏமா நீ வேற அவன் கறி சொரத்துட்டு விட்டு எங்கிட்டு கவுந்தரிச்சு படுத்து கிடக்கியான்னு தெரியல. இதுல நீ வந்து ஆஸ்பத்திரி திறக்கலையான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. போமா போ. இல்லக்கா, நீங்க தான் பக்கத்துல இருக்கீங்க, அதான் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தான் கேட்டேன். இல்லம்மா, இன்னைக்கு காலையில இருந்து ஆஸ்பத்திரி பூட்டி தான் கிடக்கு. இன்னைக்கு லீவு தாம்மா. சரிக்கா. டாக்டர் வீடும் பூட்டி தான் கிடக்கு, அதான் என்னன்னு கேட்டேன். அவரும் மனுஷன் தானே, அவரும் அங்கிட்ட இங்கிட்ட எங்கேயாச்சும் போயிருப்பாருமா. சரிக்கா. என்ன எப்படி சொல்றாங்க? இப்ப என்ன பண்றது? நான் போய் டாக்டர் எங்கிட்ட தேடுறது? என்னடா வண்டு? ஜல்லிக்கட்டுக்கு போகலையா நீ? போகணும். இன்னைக்கு பாரு, எப்படியாச்சும் உன் மாட நான் செவிச்சு காட்டுறேன் பாரு. முடிஞ்சா செவிச்சுக்க. சரி, நீ என்ன தருவ? என்ன வேணுமோ கேளு, நான் தர்றேன். என்ன கட்டிக்கிறியா? அட பாவி, முளைச்சு 3 இலை விடல, அதுக்குள்ள நான் உன்னை கட்டிக்கிறணுமா? நீ சொல்லு, நான் மாட்ட செவிச்சா நீ என்னை கட்டிக்கிறியா கட்டிக்கிற மாட்டியா? உன்னையெல்லாம் கட்ட மாட்டேன், போடா. எதுக்கு எதுக்கு என்ன கட்ட மாட்டேன்? நான் என்ன நல்லா இல்லையா என்ன? நீ அழகா இருக்கடா, அழகாண்டா நீ. அப்படி சொல்லு, மலர்னா மலர்தான். சரி சொல்லு, என்ன கட்டிக்கிறியா கட்டிக்கிற மாட்டியா? சரி, நான் உன்னை கட்டிக்கிறணும்னா நீ என் மாட்டுக்கு பக்கத்துல போய் நில்லு பாப்போம். நான் நின்னு காட்டுறேன். பாப்போம் பாப்போம். மலரு, இதுதான் எங்க அப்பா அம்மா எனக்கு எடுத்து கொடுத்த புது ட்ரெஸ். நல்லா இருக்கா? நல்லா இருக்குடா வாண்டு. ஏய் விக்கி, நீ இங்கே இருக்க? நீ எதுக்கு இங்க வந்த? ஏய் வாடா, இங்கலாம் வர கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க. இங்க இருக்க டாக்டர் மாமா நம்மளுக்கு ஊசி போடுவாங்க. லூசு, டாக்டர் மாமா நம்மளுக்குலாம் ஊசி போட மாட்டாங்க. நம்ம வளர்க்குறோம்ல ஆடு மாடு, அதுக்கு தான் ஊசி போடுவாங்க. உங்க அம்மா உன்கிட்ட போய் சொல்லிருக்காங்கடி. இல்ல இல்ல, எங்க அம்மா என்கிட்ட போய் சொல்ல மாட்டாங்க. வாடா, இங்க இருந்து ஓடிடுவோம். அங்க பாரு, டாக்டர் மாமா வந்துகிட்டு இருக்காங்க. டேய் வாண்டுகளா, இங்க என்னடா பண்றீங்க? சிச்சு வா வா, ஓடிடுவோம். பொடி பயந்தாங்கோலி, டாக்டர் மாமா நம்மளுக்குலாம் ஊசி போட மாட்டாங்க. யார் சொன்னது? சேடா செஞ்சா உங்களுக்கு நான் ஊசி போட்டு விட்டுருவேன். ஊசி எடுத்துட்டு வரவா? ஐயோ வேணாம் வேணாம், நாங்க எந்த சேட்டையும் பண்ண மாட்டோம். ஏய் லூசு பேலே, நான் தான் சொன்னேன்ல, இந்த டாக்டர் மாமா பேடு மாமா, நம்மளுக்குலாம் ஊசி போட்டு விட்டுருவாங்க. வா ஓடிடுவோம்.
அடிங்க வர்றேன். என்னங்க அது சின்ன பிள்ளைனாட்டா சின்ன பையன் கூட விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க? அது ஒரு தனி சுகம்தான், சின்ன பிள்ளைங்கக்குள்ள விளையாடுறது. சரி, என்ன இந்த பக்கம்? ஒண்ணும் இல்லையே, சும்மாதான். கையில என்ன கேரியர் மணி இருக்கு? ஆமா. யாருக்கு? யாருக்கோ. யாருக்கோவா? யாருக்கோல அப்படி யாரும் இல்லையே. என்ன கிண்டலா? என்னங்க நீங்க யாருக்குன்னு கேட்டா யாருக்குன்னு பதில் சொல்லணும். யாருக்கோன்னு என்னங்க அர்த்தம்? எனக்கு பிடிச்சவங்களுக்கு கொண்டு போறேன். அதான் யாரு? அதெல்லாம் மட்டும் சொல்ல முடியாது. சரிங்க, உங்களுக்கு பிடிச்சவங்க நிறைய பேர் இந்த ஊர்ல இருப்பாங்க. அதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? நீங்க யாருக்காச்சும் கொண்டு போவீங்க. என்னங்க நீங்க டக்குன்னு இப்படி சேஞ்ச் ஆயிட்டீங்க? இது யாருக்கு தெரியுமா? அதான் சொன்னீங்களே உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு யாருக்கோ கொண்டு போறீங்கன்னு, அப்புறம் என்கிட்ட கேக்குறீங்க யாருக்குன்னு? இது உங்களுக்கு தான். என்னங்க சொல்றீங்க? எனக்கா? ஆமாங்க, உங்களுக்கு தான். இன்னைக்கு எல்லாரும் வீட்டுல கறி மீன் முட்டைன்னு எடுத்து சாப்பிடுவாங்க. ஆனா உங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுக்க யாருமே இல்லையே. அதான் என் கையால நான் சமைச்சு உங்களுக்காக கொண்டு வந்தேன். எனக்காகவா? ஆமா, உங்களுக்காக தான். எனக்கு கொண்டு வரணும்னு உங்களுக்கு ஏன் தோணுச்சு? ஏன் தோணுச்சுன்னா தோணுச்சு, அதனாலதான் கொண்டு வந்தேன். வேணாம்னா சொல்லுங்க, கொண்டுட்டு போயிடுறேன். ஐயோ, வேணாம் வேணாம். நீங்க உங்க கையால கஷ்டப்பட்டு சமைச்சு எனக்காக எடுத்துட்டு வந்திருக்கீங்க. அதை நான் போய் வேணாம்னு சொல்வேனா? கொடுங்க. இங்கயா? இங்க வச்சுல வேணாம். ஏன் இங்க என்ன? அதான் இங்க வேணான்னு சொல்றேனே. சரி, வேற எங்க போகலாம்? வாங்க. எங்க கூட்டு போறா? பரவாயில்லையே, நல்ல இடமாத்தான் பார்த்து வச்சிருக்கீங்க. நக்கலா? ஆமா, என்ன சாப்பிட்டீங்க? வழக்கம் போலதான், ஹோட்டல்ல இட்லியும் சாம்பார் சட்னியும் தான். என்னங்க சொல்றீங்க, இன்னைக்கு கூடவா? அதான் நீங்களே சொன்னீங்களே எனக்குன்னு யார் இருக்கா செஞ்சு கொடுக்கறதுக்கு. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களே இப்படி கேட்டீங்கன்னா என்னங்க அர்த்தம்? அத கூட எப்படி சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்க? அதெல்லாம் பழகி போச்சு. சரி, உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருப்பேன்னு நினைக்கிறீங்க? என்ன கொண்டு வந்திருப்பீங்க? உங்க வீட்டுல செஞ்சதுல 5 எனக்கு கொஞ்சம் போட்டு கொண்டு வந்திருப்பீங்க. சரி சரி, இப்படியே உட்காந்துக்கிருந்தா எப்படி? சாப்பாடு எடுத்து வைக்கலாமே. சரி. இவ்வளவும் எனக்கா? ஆமா, உங்களுக்கு தான். மலர், உங்க பூவை எடுத்து கொஞ்சம் முன்னாடி போடுறீங்களா? போதுமா? இப்ப சாப்பிடுங்க. சரி. சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு மலர். நான் உன்னை கேட்டா தப்பா நினைச்சுக்கிற மாட்டீங்களே? கேளுங்க. என்னாச்சு? இது வரைக்கும் நான் இப்படி சாப்பிட்டதே இல்லை தெரியுமா மலர்? ஏன் இப்படிலாம் சொல்றீங்க? நெசமாத்தான் மலர், இன்னைக்கு நான் நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு நீங்க எனக்கு கொண்டு வந்துட்டீங்க. ஆனா இதுக்கப்புறம்? கவலைப்படாதீங்க டாக்டரே, இதுக்கப்புறமும் என் கையால தான் உங்களுக்கு சாப்பாடு. காதல் போதை தந்த கள்ளி கந்தன் தேடி வந்த வள்ளி. மலர், இல்ல மலர். இன்னைக்கு என்னோட மருது ஜல்லிக்கட்டுல கலந்துக்கிற போகுது. கண்டிப்பா நீங்களும் பார்க்க வரணும். கண்டிப்பா வருவேன். டேய் சரவணா, உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்குடா. தென்றல பத்திரமா பாத்துக்காத்தா. ஆமாடா, உன் மக சின்ன பாப்பா பாரு, நான் பத்திரமா பாத்துக்கிறதுக்கு இருக்க 4 தெருவுல எங்கிட்டு போனாலும் நம்ம வீடு சுத்தி வந்துடும். ஆமா, நான் சொன்னா எதையாச்சும் ஒண்ணு சொல்லிக்கிட்டே இரு. போவே அல்லாங்கிட்டு. கரகாட்டை எப்படி ஆடுறாங்க? அத்தா தென்றலை பத்தியா எப்படி ஆடுறாங்கன்னு? ஆமா பத்தா, நல்லா ஆடுறாங்கல்ல. தென்றலக்கா, ஏ பூமாரி, வா வா. எங்க நீ மட்டும் தான் வந்தியா? எங்க உங்க அம்மா அப்பாவெல்லாம் காணோம்? வந்திருக்காங்கக்கா. என்னம்மா தென்றலே, ஜல்லிக்கட்டு பார்க்க வந்தீங்களா? ஆமாங்க அத்தை, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட் ஆயிருன்னு சொன்னாங்க. அதான் நின்னு கரகாட்டம் பாத்துக்கிட்டு இருக்கோம். சரிக்கா சரிக்கா. எங்க மாமாவை காணோம்? அவரு எங்கேயாச்சும் நின்று வேடிக்கை பாத்துக்கிட்டு இருப்பாருமா. சரிங்க அத்தை. தென்றலக்கா, உங்க தாவணி ரொம்ப அழகா இருக்கு தெரியுமா? ரொம்ப தேங்க்ஸ் பூமாரி, உன் ட்ரெஸ் கூட சூப்பரா இருக்கு. நல்லா சொல்லுமா, இந்த ட்ரெஸ் வேணான்னு காலையில இருந்து ஒரே ஆடம். ஏன்டி குமரி, இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன நல்லா தானே இருக்கு? அத சொல்லுத்தா. இப்ப இருக்க பிள்ளைங்க நம்ம சொல்றது எங்க புரிஞ்சுக்கிறதுங்க? தென்றலா இது? ஐயோ, இன்னைக்குன்னு பார்த்து இவ்வளோ அழகா இருக்காளே, பார்த்து சிரிக்க கூட முடியாத நிலைமைக்கு வந்துட்டேனே. ரொம்ப ஓவரா பேசிட்டோமோ? போய் பேசுனா என்ன நினைப்பா? அட தென்றலக்கா, நீங்களும் எங்க அண்ணனும் ஒன்னே போல ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, சொல்லி வச்ச மாதிரி.
அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. கோடியில ஒருத்தியம்மா கோலமயில் ராணி. பூமாரி கூட்டத்துல அதெல்லாம் பார்க்க முடியுமா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கலர் பிடிச்சிருக்கும். இன்னைக்கு அவங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை அவங்க போட்டு வந்திருப்பாங்க. நம்ம மேல இருக்க கோவம் நான் குறையலன்னு நினைக்கிறேன். தேர் நடந்து தெருவில் வரும் ஊர்வலமா. இன்னும் சற்று நேரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ளதால் அனைத்து பொதுமக்களும் வந்து கண்டு கழிக்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இன்னைக்கு மலரோட மாடு ஜல்லிக்கட்டுல கலந்துக்கிற போதுல ஆமாம்மா, மலரக்கா மாடு ஜெயிக்குமா தோக்குமான்னு பாக்குறதுல ஆர்வமா இருக்குமா? அதெல்லாம் ஜெயிக்கும் பூமாரி, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரி சரி வாங்க போவோம், ஜல்லிக்கட்டு போட்டி நடக்க போகுதா. வாடி தென்றலே, இருக்கவன் கண்ணு பூரா ஓ மேலதான் இருக்கு. கொல்லிக்கண்ணு பயலுக, எதுக்கட்ட அப்படி சொல்ற? பொண்ணு நல்லா இருந்தா பார்க்கத்தான் செய்வாங்க. ஆமா ஆமா, நீ ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்கேல, உனக்கு பின்னாடி தெரியும். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் தான். முதல்ல உனக்கு வீட்டுல போய் சுத்தி போடணும்டி. ஆணு பொண்ணு அத்தனை கண்ணு ஓ மேலதான் இருக்கு. ஆமா, அழகு ரதியில என் தென்றலு ஒரு கண்ணு பூரா அவன் மேலதான் இருக்கும். ஆடி இன்னையா இங்கே நின்னுக்கு இருக்க? வாங்க தாயி, வாங்க போய் ஜல்லிக்கட்டு போட்டிய காலகாலத்துல பாத்துக்கிட்டு வீட்டுக்கு போவோம். ஆமாட்டே, நட போவோம். என்ன என்ன காது ஏக்குதான் வரி, எங்க பாக்குறியான்னு தெரியல. என்ன அசுவினே, என்னம்மா? என்ன ஐஸ்கிரீம் 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 வாங்கி கொடுனே. சரி வாங்கி தரேன். தென்றலக்கா உங்களுக்கு? இல்ல பூமாரி, எனக்கு வேணாம், எனக்கு சளி பிடிச்சிருக்கு. பேராண்டி அம்மா தாக்க 2 ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வாங்கடா. அப்பதான் பேசாம இரு. ஃபேஸ் ரியாக்ஷன், முகம்தான் சிரிக்குது, மனசுக்குள்ள குமரிக்கிட்டு கிடக்கா போல. சரி சரி வாங்கடி, இங்கனே நின்னுக்கிட்டு இருந்தா அப்புறம் கூட்டம் வந்து சேர்ந்து போயிரும். நம்ம உட்கார்றதுக்கு இடம் இருக்காது. வாங்க போவோம். என்ன? ஆஹா ஒண்ணும் இல்லையே. அவனை சிலிப்பிக்கிட்ட போற, எனக்கே இருந்தாலும் ஒரு நாள் என்கிட்ட வந்து தாண்டி ஆகணும். ஹாய் செல்ல குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க செல்ல குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆல்ல வச்சுக்கோங்க. அப்படின்னா நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.